வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பாட்டு பால் நான் வந்து சிட்டியில் எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணும்போது நான் கேட்ட ஃபீட்பேக்ஸு, அதில் எனக்கு வந்த ப்ராப்ளம்ஸு, ஏன் என்கிட்ட இது வாங்கலை அப்படின்ற விஷயங்கள் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே மாடு எடுத்துன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணி நம்ம பாலுக்காக அந்த சினையாக்கி பால் கறக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அது நீங்கள் நம்ம ப்ரிப்பேர்டாக முதல்லே வந்து இந்த செட் ஆஃப் குரூப்புக்கு தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மாடு கறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கஸ்டமரை தேடும்போது நம்மளால் அந்த பர்டிகுலர் பர்சனை ரீச் ஆகி கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், நாங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி கஸ்டமர்ஸை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ஒரு கஸ்டமருமே வந்து பேக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணவங்க. அடுத்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காங்கேயம் மாடுக்காக ஒரு போராட்டம்லாம் நடந்தது இல்லைங்களா, அந்த டைமில் நாட்டு மாட்டு பால் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி வாங்க ஆரம்பித்தவங்க. இவங்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் நம்ம எடுத்துகிட்டு போய் டைமுக்கு சேர்த்துருவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து பேக்கெட் பாலில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி வந்து இதில் இல்லை. பேக்கெட் பால் வந்து லிக்விடாக இருக்குது, அதில் ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற பால் வந்து சுட வச்சு இறக்கினா வந்து வெள்ளையாக இருக்குது, எல்லோயிஷாக ஆகலை, அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பால் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாட்டு மாட்டு பாலில் தண்ணி கலந்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி கலக்காமல் நீங்கள் காஃபியோ டீயோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மாட்டுக்கும் ஒரு விதமாக பால் இருக்கும். கன்று போடுற மாடோட பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். செகண்டு உங்களுக்கு 3வது கன்று 2வது கன்று அந்த மாதிரி மேலே ஏற பால் வந்து நல்ல டென்சிட்டி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த பெல்லட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பால் டென்சிட்டி இருக்கும். பால் டென்சிட்டினா பிஎஃப் லெவல்னு சொல்லிட்டு இதில் இது பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 3.5 வரணும், அந்த 28 அந்த ஏதோ நிறைய கேல்குலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக வந்தால் மட்டும்தான் சொசைட்டியில் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கடையில் எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களும் வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த இது வரணும்னுவாங்க. நீங்கள் வீட்டில் கொடுக்கும்போது அவங்க வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு மேனேஜர் வந்து எங்ககிட்ட மாடு வாங்கிட்டு போனார். அந்த கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பலை. அவரே வந்து உள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி வந்து நிறைய பால் வந்து கலப்படம் இருக்கும், அவங்க கேட்குற மாதிரியான டென்சிட்டியில் நாங்கள் அதை கொடுப்போம். திரும்ப அதே மாதிரி அவங்க தண்ணியாக வேணுன்றவங்களுக்கு அந்த ஃபேட்லாம் எடுத்துகிட்டு வெறும் தண்ணி மாதிரியான ஒரு விஷயத்த கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து அந்த பாலில் இருக்கிற எல்லா மைனஸும் தெரிஞ்சதால் அவர் அந்த பாலை யூஸ் பண்ணாமல் எங்ககிட்டேருந்து ஒரு மாடு கிர்வே இங்கேருந்து வாங்கின்னு போய் அவர் வீட்டில் ஓனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கின்னு போனார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க பண்ணுற விஷயத்த நம்மளால் பண்ண முடியாது. நம்ம பால் என்னமோ கறக்கிறோம், தண்ணிலாம் இல்லாமல் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் நாட்டு மாட்டு பாலில் தண்ணி ஊற்றி ஹெச்எஃப் பால் மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலே அது தண்ணியாக தான் இருக்கும். காங்கேயம் பால்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா பால் கட்டியாக நல்லாயிருக்கும். தண்ணி ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பால் வந்து தண்ணியாக நாங்கள் தண்ணி கலந்து கொடுத்த அளவில் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபார்ம் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி தனியாக ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிட்டாரு, இந்த ஃபார்ம் தனியாக வச்சுக்கிட்டாரு நாட்டு மாட்டுது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அவர் அந்த மாதிரி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து அது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம். அது நம்ம அது பண்ணோன்னா அது நம்ம பண்ணுறதுக்கே பிரயோஜனம் கிடையாதுன்றதுக்காக நாங்கள் அதை இது பண்ணல. இந்த பால் நீங்கள் எடுத்துன்னு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ஜெர்சி ஹெச்எஃப் அந்த பால் யூஸ் பண்ணி நல்லா பழகிட்டாங்க. கொதிக்க வச்சிங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் பால் வந்து நெய்யாகட்டும் வெண்ணெயாகட்டும் பாலாகட்டும் எல்லோயிஷாக உங்களுக்கு மேலே லேயர் வரும். இந்த பாலை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும், ஏடு நல்லாவே வரும், ஆனால் வெள்ளையாக தான் இருக்கும். ஃபேட் கண்டென்ட் கிரில்லில் பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் நல்லா ஜாஸ்தியாகவே வரும், ஆனால் ஏடு பால் எல்லாமே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து வேர்க்கிற தன்மை இருக்கிறதால கம்ப்ளீட்டாக அதோட உடம்புல வேர்க்கிறதால பால் வந்து சுத்தமாக இருக்கும். ஜெர்சி ஹெச்எஃப் நீங்கள் பார்த்து நீங்கள் வெளியில் மேய வைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, வேர்க்காது. அந்த மாடு மேயும் அப்படியே உள்ளே வரும். ஐஸில் இருக்கிற மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நார்மலாக இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில் மேய்ச்சி ஓட்டின்னு போகிறதால அது தெரியாது உங்களுக்கு, ஆனால் வேர்வை வராது அதுக்கு. நார்மலாக ஒரு ஃபார்மில் போய் பாருங்கள், நல்லா ஹெச்எஃப் வச்சுருக்க ஃபார்மில் அதை ஃபேன்லேயும் ஏசிலையும் வச்சுருப்பாங்க. கேட்டால் அதுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் கம்மின்றதால வேர்க்காது அதுக்கு. நம்ம அந்த ஹம்ப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஹம்ப்பு இருக்கிற மாடு எல்லாமே வேர்க்கிற மாடு நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்த்தாதான் பால் நமக்கு வந்து சுத்தமாக நமக்கு கிடைக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறவங்களா இருந்தீங்கன்னா, ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, இந்த பால் எங்களுக்கு வேணான்னு சொசைட்டியில் சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் அசோலா ஒரு நல்ல ஹெவியான லெவலுக்கு பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கிலோ அளவுக்கு அசோலா நீங்கள் ஒரு அரை கிலோ இல்லை 1 கிலோ அளவுக்கு வேலைக்கு ஒரு வேலையும் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாலோட டென்சிட்டி ஏறி பால் நல்லா திக்காகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோலா வந்து பால் டென்சிட்டி ஏற்றுறதுக்கு, டென்சிட்டி வேணாம் லைட்டாக இருக்கணும் பால்னா நீங்கள் அசோலா கம்மி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பால் லைட்டாக கிடைக்கும். அதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 இஷ்யூ. 3வது வந்து நீங்கள் பாலை வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. வெள்ளையாக ஹெச்எஃப் பால் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை சாப்பிட்டு பழகினதால அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் போயிடுறாங்க. 1. 2வது வந்து சீக்கிரம் பால் வந்து இது சுத்தமான பாலுன்றதால நீங்கள் ஏதாவது ஒரு இதில் மிக்ஸ் ஆகுது, ஏதாவது ஆகுது, இல்லை பாத்திரம் சுத்தம் இல்லைன்னா உடனே கெட்டுடும். அந்த பால் பேக்கெட் பால் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நாட்டு மாட்டு பால்னால் கெடாது, எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்காது. நீங்கள் தான் அதை மேக்ஸிமம் உடனே ஒரு நாள் எடுத்துன்னு போகிறீங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. மேக்ஸிமம் பால்லாம் சுட வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் யூஸ் பண்ணுறது நல்லது. யூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் கெடுறதுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். பேக்கெட் பாலில் அதில் ஒன்றும் இல்லை, அதில் வெறும் கெமிக்கல் தான் இருக்குதுன்றதால உங்களுக்கு வந்து அது கெடாது. எத்தனை நாள் வச்சுருந்தீங்கனாலும் அது சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை இது கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இன்னொன்று, இது ரேட்டு உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாடு வந்து தீனியும் ஹெவியாக எடுக்கும், பாலும் நல்லா கறக்கும். பால் அதாவது பார்த்தீங்கன்னா 6 லிட்டர், சாயந்தரம் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு கறக்கும். அதாவது அங்கேருந்து எடுத்துன்னு வந்த மாடு நம்மக்கிட்ட வந்து உடனே கறக்குமான்னு கேட்டால் கறக்காது. இந்த கிளைமேட்டோட கண்டிஷனுக்கு அது உடம்பு சேஞ்ச் ஆகி அது திரும்ப செட் ஆகி எல்லாம் நம்மளோட நார்மல் கண்டிஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் அது கறக்க ஆரம்பிக்கிறது அடுத்த கண்ணுக்கு தான் அது கறக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு 15 லிட்டரு 12 லிட்டர் அந்த மாதிரி கறந்த மாடு இங்கே வந்தால் ஒரு 8 லிட்டரு 9 லிட்டரு 10 லிட்டர் அந்த மாதிரி தான் கறக்கும். நீங்கள் மதர் பிரீடை பார்த்து கண்ணுக்குட்டி எடுத்துன்னு வந்து இங்கே வளர்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு அங்கே தட்பவெப்ப சூழ்நிலாம் சரியாகி அது சினையாகி இங்கேயே கண்ணுக்குட்டி போடும்போது கறக்கும். அதோட கண்ணுக்குட்டி நல்லாவே கறக்கும் இங்கே. ஸோ நீங்கள் அங்கேருந்து என் பாலுக்காக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே ஃபீடு அதுக்கு பழகி அதுக்கப்புறம் அது கறக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அதோட முழு ப்ளஸ் என்னன்றது தெரியும். அதனால் நாட்டு மாட்டு பால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கஸ்டமர் சோர்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை பண்ணுங்கள். அவங்க இந்த பாலை பழகணும். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வாங்குவாங்க. அவங்க வந்து இந்த பிராய்லர் சிக்கன், நாட்டு சிக்கன் மாதிரி தான். பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு பழகினவங்க வந்து நாட்டுக்கோழி எடுத்து போய் கொடுக்கும்போது இது ஏதோ ரஃப்பாக இருக்குது, இதுவாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதுவும். அது வந்து நாளுக்கு நாள் பழக ஆரம்பி. அதே மாதிரி பால் வந்து பில்லு மேய்ஞ்சிட்டு வருது அப்படின்னா கவுச்ச வாசனை இருக்கும்னுவாங்க. சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. அந்தந்த இடத்துல கிடைக்கிற ஃபுட்டை பொறுத்து தான் அது. கவுச்ச வாசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லுவாங்க. நாட்டு மாட்டு பாலில் வந்து ஒரே கவுச்சு அடிக்குது, அதனால் இது பால் பசங்க குடிக்க மாட்டோம். நாட்டு மாட்டு பால் பார்த்தீங்கன்னா கவுச்செல்லாம் அடிக்காது, நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாவே தான் இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது வந்து பசங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பழகிடுவாங்க. நாட்டு மாட்டு பால் டெய்லி குடிக்கிற அந்த நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் கடையிலலாம் வந்து போய் கேட்டோம். இந்த ஸ்வீட் செய்கிற கடைங்க இந்த மாதிரி கடைங்களெல்லாம் பால் எடுப்பாங்களான்றதை போய் கேட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் பால் சப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது 2 நாள் கொடுத்தோம். வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து அதில் இல்லை, அதனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கையாக ஒரு பொருள் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதில் லிமிட்டடான அந்த விஷயந்தான் அதில் இருக்கும். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்காமல் போகிற இடத்துலலாம் இந்த பாலை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த பாலோட விஷயத்தை வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம். இந்த விஷயம் வந்து நீங்கள் நல்ல மெயின் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் எங்களுக்கு செட் ஆகலை. மெயின் சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சென்னை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சர்வே பண்ணலாம். நல்ல பொருள் கொடுத்தா போதும், அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு மார்க்கெட்டபிள் இல்லை. நாங்கள் கொடுத்து பார்த்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குறவங்களுக்காண்டி 1 வாரம் ஒரு 4 நாள் அந்த மாதிரி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வேணான்னுடுவாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் இது பண்ணுறதுல நல்ல பெனிஃபிட் இருக்கும். ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். எங்கள் ஃபார்மில் இருக்கிற நாய் எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது பாருங்கள். இதுங்களுக்கு ஃபுட்டு வந்து இந்த பால் தான். மீதி கொஞ்சம் ரைஸு சாதம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அதை தவிர இது இங்கே தான் படுத்துட்ருக்கோம். இதுவே நார்மலான இந்த பால் ஊற்றலை அப்படின்னா நாய் இந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்காது. நாங்கள் ரொம்ப பால்லாம் கிடையாது, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றுவோம். ஆனால் நாய் வந்து அந்த நாட்டு மாட்டு பால் ஊற்றுறதால அவ்வளோ ஷைனிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். எந்த டிசீஸும் வராததுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதுங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நல்லா சர்வே பண்ணுது இந்த நாய்ங்க.
இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த பாலில் ஹியூமிடிட்டி பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டோட பால் நமக்கு தனியாக கிடைக்கிது அப்படின்னா அது இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எந்த பிரச்சனையுமே அதில் வராது. ஆனால் வந்து எல்லாரும் அது ஒரு மாடோட பால் பார்த்தீங்கன்னா சில டைமில் தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில டைமில் ஜாஸ்தி டென்சிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, கட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாட்டு பாலையும் ஒன்றா ஒரு கேனில் ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக தெரியும். ஸோ உங்களுக்கு அதை விட ஒரு மாட்டு பால் கிடச்சிதுன்னா அவ்வளோ பெனிஃபிட்டு. அந்த மாதிரி கிடச்சிதுன்னா எந்த குறையும் சொல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு அது வந்து அவ்வளோ நல்லது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். இது வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான். தேங்க்யூ.